மகா என்ன பண்ணுறாங்க, சிவா கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்பா, அதை கேட்கலாமான்னு கேட்குறாங்க. சரிங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாரி எல்லார்கிட்டயுமே உன்னோட கோவத்த நீ காட்டுவ, என்கிட்டயே நான் செய்கிறது தப்புன்னு சொல்ற. அதே மாரி ஸ்னேகா கிட்டேயும் அவ்வளோ கோச்சுக்கிட்ட. அந்த மாரி இருக்கும்போது உனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்கா சிந்து. அவகிட்ட மட்டும் ஏன் பாசமா பழகுற? அவளுக்கு ஏன் எல்லாமே பார்த்து செய்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, நீ ஏன் இப்படிலாம் பண்றன்னு சொல்லிட்டு, உன்னை எப்படி அவ நம்ப வச்சு இந்த மாரிலாம் பண்ணாளோ, அதே மாரி அவகிட்ட பாசமா பழகி அவள எப்படியாவது உண்மைய சொல்ல வைக்கணும் தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்க. அதெல்லாம் நடக்காதுப்பா. அவளாம் உண்மைய சொல்லவே மாட்டா. அவளாம் அழுத்தக்காரி. வேணும்னே இங்க நடிச்சிட்டுருக்கா. அவளெல்லாம் நீ இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காத. அவ வாயிலேருந்து உண்மை வரவே வராது அப்படின்றாங்க. உடனே சிவா பார்க்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி அப்படின்றாரு. நீ நீ எப்பவுமே சொல்லுவல்லம்மா, பெரியம்மா தான் உனக்கு உன்னை பத்தி புரிஞ்சுக்கல. ஆனா நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை புரிஞ்சு வச்சிருக்க லட்சணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கிட்ட என்ன சிவா இப்படி பேசுகிற அப்படின்னு. வேற எப்படி பேசுறது? நான் யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கேனா? இல்லை யாரையாவது நம்ப வச்சு ஏமாத்திருக்கேனா? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கேனா? அப்போ இனிமேட்டு எப்படி நான் செய்வேன்னு எதிர்பார்க்குற? எனக்கு யாராவது துரோகம் பண்ணால் கூட அவங்களுக்கு துரோகம் பண்ணணுன்னு எண்ணம் எனக்கு வராது. ஆனால் சிந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கா. இப்போ வரைக்கும் எனக்கு அவள் ஃப்ரெண்டு தான். அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அவளுக்கு என்னால் எந்த தண்டனையும் கொடுக்க முடியல. அவளாக திருந்திடுவா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, மற்றபடியெல்லாம் அவள் திருந்தணுன்றதுக்காக நான் அவகிட்ட நடிக்கல. அப்படி நடிக்க வேண்டிய அவசியமும் என்கிட்ட கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சிட்டு, அப்போ ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? அப்போ அவள் உண்மையை சொல்ல மாட்டாடா? நீ இப்படியே பண்ணி தான் உண்மையை சொல்லிடுவாளா? அவள் உண்மை சொல்கிறா சொல்லாமல் போகிறா, அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக நான் பொய்யாலாம் அவகிட்ட நடிச்சிட்டு இல்லை. எனக்கு உண்மையிலேயே சிந்து மேலே அக்கறை இருக்குது. அதனால தான் நான் உதவி செய்கிறேன். தேவையில்லாமல் அப்படியே பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்னேகாவை பற்றி. ஸ்னேகாவும் சிந்துவும் ஒன்று கிடையாது. ஏன்னா ஸ்னேகா என் மேலே உள்ள லவ்வால் இதெல்லாம் பண்ணல. என்னை வேணும்னே மாட்டி விட தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா. இப்போ வரைக்கும் எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே கெடுதல் பண்ணியிருக்கா. ஆனால் சிந்து அப்படி கிடையாது. என் மேலே உள்ள அன்பால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கா. மற்றபடி சிந்து ஸ்னேகாவும் ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறது விட்டுருங்கம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இவெல்லாம் திருந்தவே மாட்டான், இவன்கிட்ட போய் பேசுகிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மகா இங்கே இது எல்லாத்தையும் கேட்ட சிந்து அவங்களால தாங்கிக்கவே முடியாமல் கதறிக்காரு அழுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. மன்னிச்சிடு டாக்டர், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ தான் என் தப்பை நான் முழுசாக உணர்றேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீ எவ்வளோ நல்லவன், நீ எல்லாருக்காகவும் யோசிக்கிற. ஆனால் உனக்காக நான் யோசிக்கல. என்னை பற்றி மட்டும் யோசித்து சுயநலமாக இந்த முடிவு எடுத்துட்டேன். நீ எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சிருப்ப. நான்லாம் ஒரு பொண்ணா, நான் உன் ஃப்ரெண்டாக இருக்க தகுதி கிடையாது எனக்கு. என்னை போய் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. பயங்கரமாக கதறிக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நம்ம பைரவி பார்த்துட்டு கேட்குறாரு. ஆறுமுகம், என்ன பைரவி ஏன் ஒரே டென்ஷனாக இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த ஸ்னேகா அடங்கவே மாட்டாளா? ஏதாவது ஒரு பிரச்சனையை சிந்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா. முன்னாடி அவளை வேணுமே கோர்ட்டில் நிறுத்தினா, இப்போ என்னென்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா. இவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, நீ தான் செம்ம வேலை பண்ணிட்டியே பைரவி. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க. அதுவும் பஞ்சாயத்தில் நீ 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 கேள்வி கேட்டதும் நீ நிரூபித்த விஷயத்தையும் பார்த்து எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. உண்மையே சொன்னால் நீ சொன்ன விஷயத்தை அப்படியே பஞ்சாயத்தை ஏற்றுக்கிட்டு தீர்ப்பு சொன்னாங்க. நான் சொன்னது மட்டும் கிடையாது. மெயினாக உங்கள் தம்பி அமைதியாக இருந்தார்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவர் எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணதால தான் இந்த விஷயம் இப்படி நடந்தது. உங்கள் தம்பியை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சிவா ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறாருன்னு தெரில. அவர் உண்மை ஒத்துக்கல, ஒத்துக்காமல் இல்லவும் இல்லை. அவர் பாட்டுன்னு ஏதோ பேசி விட்டுருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அவரை பற்றி புரிஞ்சுக்க முடியல. அவனை பற்றி என்னாலே புரிஞ்சுக்க முடியல. சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். இப்போ நீ மட்டும் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.